வணக்கம். நான் விஜயகுமார். ஏபிஎன் பிலிம்ஸ் யூடியூப் சேனல் மூலமாக பிறப்பும் சிறப்பும் என்ற இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய பிறப்பும் சிறப்பும் நிகழ்ச்சியில நாம பார்க்க போகின்ற திரைப்பட பிரபலம் யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா நடிகர் நெப்போலியன். நடிகர் நெப்போலியன் வெறும் நடிகர் மட்டுமில்ல, அவர் ஒரு அரசியல்வாதி, ஒரு சட்டமன்ற உறுப்பினர், ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், மத்தியில ஒரு அமைச்சராக இருந்தவர். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த அனைத்திலுமே வெற்றி பெற்ற ஒரு நடிகர் நெப்போலியன் அவர்கள் 1963ஆம் வருடம் டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி திருச்சிராப்பள்ளியில சரஸ்வதி அம்மாளுக்கும் துரைசாமி ரெட்டியார் அவர்களுக்கும் மகனாக பிறந்தார். இவருக்கு சினிமாவில் நடிக்கணும் அப்படிங்கிற ஆர்வமும் இருந்தது. அதே நேரத்துல நல்லா படிச்சு ஒரு பெரிய லெவல்ல வளரணும் அப்படிங்கிற ஆர்வமும் இருந்தது. இவர் செயின்ட் ஜோசப் கல்லூரியில் தான் படிச்சாரு. நல்ல படிச்சாரு. அதுக்கப்புறமேல்தான் பாத்தீங்கன்னா சினிமாவில் நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டாரு. அப்படி ஆசைப்படும் போது ஒரு சின்ன சின்ன கதாபாத்திரங்களை தான் முதல்ல அவர் கிடைச்சது. ஒரு 2-3 படங்கள்ல ஒரு சின்ன சின்ன ரோல் பண்ணார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாரதி ராஜா அவர்கள், இயக்குனர் சிகரம் பாரதி ராஜா அவர்கள் நெப்போலியனை புதுநெல்லு புதுநாத்து அப்படிங்கிற படத்துல அறிமுகப்படுத்தி விட்டார். அந்த படம் நல்ல வெற்றி அடைஞ்சது. நெப்போலியன் அவர்கள் ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நடிகராக உருவெடுத்தார். அப்புறம் பாத்தீங்கன்னா எஜமான் அப்படிங்கிற படத்துல ரஜினிகாந்துக்கு வில்லனா நடிச்சார். அது அவருக்கு பயமா பேர் வாங்கி கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் அவர் தொடர்ந்து வில்லனா நடிக்க ஆரம்பிச்சு தெலுங்கு, கன்னடம் எல்லாத்தையும் நடிக்க ஆரம்பிச்சிட்டார். வில்லனா நடிச்சுட்டு இருந்தது திருப்பினும் ஒரு கதாநாயகன் வாய்ப்பு கிடைச்சது. சீவலப்பேரி பாண்டி அப்படிங்கிற படம். அந்த படத்துல அவர் கதாநாயகன் நடிச்சு மிகப்பெரிய பேர் வாங்கினாரு. அதுக்கப்புறம் பார்த்தா எட்டுப்பட்டி ராஜா அப்படின்னு ஒரு படம் நடிச்சார். அந்த படத்துல அவருக்கு நிறைய விருதுகள் கிடைச்சது. தமிழக விருது கிடைச்சது, தேசிய விருது கிடைச்சது, எல்லாருக்கும் அந்த படத்துல அவருக்கு கிடைச்சது எட்டுப்பட்டி ராஜா. ஏன்னா அவ்வளவு பிரமாதமா அந்த படத்தை நடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் தொடர்ந்து நிறைய படங்கள் நடிச்சுக்கிட்டே வந்தாரு. அப்புறமேட்டா எலெக்ஷன்ல ஜெயிக்கக்கூடிய சூழ்நிலாம் உருவாச்சு. எப்படின்னா இவருக்கு ஆரம்பத்துல இருந்து திமுகவுல பற்றுதல் அதிகம். திமுக கட்சியில் எப்படி சேரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் இருந்தாரு. அவருடைய மாமன் KN நேரு ஏற்கனவே அவர் திமுகவில் இருந்தவர். அவர் மூலியமாக இவர் திமுகவில் போய் கலைஞர்கிட்ட உறுப்பினராக சேர்ந்துட்டு திமுக சார்பாக வில்லிவாக்கம் தொகுதியில 2001 போட்டிட்டு சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்டாரு. சட்டமன்றத்துல போய் செயல்பட தொடங்கினார். அப்படி சட்டமன்றத்தில் இருந்தாலும் கூட அவர் சினிமாவில் சின்ன சின்ன கதாபாத்திரங்களை நடிச்சுக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா 2009 பெரம்பலூர் தொகுதியில பாராளுமன்ற தேர்தலுக்கு நின்று அதுல வெற்றி பெற்று மத்தியில போயிட்டு மன்மோகன் சிங்கோட அமைச்சரவையில அமைச்சரா பணியாற்றினார். அதுக்கப்புறம் அதுல இருந்து விலகிறதுக்கு அப்புறம் பார்த்தா திமுகவுக்கும் அவருக்கும் உடன்பாடு ஏற்படல. ஒருத்தருக்கு மனஸ்தாபம் ஏற்பட்டுச்சு. அவரை திமுகவில் விலகிட்டாங்க. அப்ப திருப்பி அவர் அமெரிக்காவில் போய் செட்டில் ஆயிட்டார். அமெரிக்காவில் போய் செட்டில் ஆனா கூட இங்கே தமிழ் படங்கள் மீது இருந்த பற்றுதல் காரணமாக திரும்பவும் கிடாரி அப்படிங்கிற படத்தின் மூலயமா நடிக்க ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா நிறைய படங்கள்ல ஒரு நல்ல சின்ன சின்ன கேரக்டர், நல்ல கேரக்டர், வெயிட்டான கேரக்டர் பண்ணிட்டே இருந்தார். இப்படி தொடர்ந்து நடிச்சுக்கிட்டே இருந்தாரு. அப்படி நடிச்சுட்டு இருக்கும்போது சிவகார்த்திகேயனுக்கு அப்பாவா ஒரு படம் நடிச்சாரு. அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா இப்படி ஒவ்வொரு கேரக்டர், அப்பா கேரக்டர், அண்ணன் கேரக்டர் இப்படி நடிக்க ஆரம்பிச்சாரு. இப்படி நடிக்க ஆரம்பிச்சு சிறந்த ஒரு நடிப்பையும் கொண்டு வந்தாரு. இப்போ அவர் அமெரிக்காவில் இருந்தாலும் அப்பப்போ இங்க நடிச்சுட்டு போறாரு. தமிழ்நாட்டிலேயும் அவருக்கு உண்டான எல்லா உறவினர்களும் இருக்கிறார்கள். இங்கும் சென்று கொண்டிருக்கின்றார். இப்படி அமெரிக்காவிலே செட்டில் ஆனாலும் தமிழகத்தை பூர்வீகமாக கொண்ட நெப்போலியன் அவர்கள் பிறந்த இந்த டிசம்பர் 2ஆம் தேதியை பன்னாட்டு தமிழர்கள் தினமாக கொண்டாடுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.